என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிறக்கும்போதே முருகரோட அருள் பெற்று பிறந்த 4 ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் வந்து என்ன மாதிரியான குணத்தில் இருப்பாங்க, அப்புறம் வந்து அவங்க வந்து முருகர் பக்தராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய அந்த இருக்கிற அந்த துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் விலகி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து முருகர் வந்து தருவார். ஸோ வந்து அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ராசிக்காரர்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் கூட வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நம்ம அந்த ராசியில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களும் வந்து இடம் மாற மாற நம்மளுக்கு வந்து துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வரும்னு. ஸோ வந்து அதில் இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கடவுளாக போய் கும்பிடுறதுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து முருகப்பெருமானையே கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவர் வந்து அந்த கஷ்டத்தில் வந்து சீக்கிரமாக வந்து வெளியே எடுத்துருவார். ஸோ வந்து நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து முருகரோட அம்சத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு வந்து பெரியவங்களால் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த நம்ம சொன்ன இந்த இதுக்கு இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த கோள்கள்னால வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும். அதுக்கு வந்து அருணகிரிநாதரே வந்து ஒரு பாடல் ஒன்றை வந்து பாடியிருக்கிறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளென்ன செய்யும் வினை தான் என்ன செய்யும் வினை நாடி வந்தோ கோலென்ன செய்யும் கூற்றென்ன செய்யும் கந்தனை சரணடைந்தோர்க்கு. ஸோ இந்த பாடல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோள்கள்னால அந்த கோள்கள் இடமாறுறதுனால நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து என்னதான் பிரச்சனை வந்தாலுமே நம்ம வந்து கந்தனை வந்து சரணடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்மளை வந்து அதில் வந்து காத்தருள்வார்னு சொல்லி தான் இதோட அர்த்தமாக வந்து அருணகிரிநாதர் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இதெல்லாம் வந்து சோதனை பண்ணி பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் முருகப்பெருமானே அதுக்குள்ள விடையும் வந்து காட்டுவார். சரி, நம்ம இப்போ வந்து என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து முருகனோட அந்த அம்சம் பெற்று பிறந்தவங்க வந்து பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம தமிழ் கடவுளாகிய முருகனோட அம்சத்தில் வந்து பிறந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். இவங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முருகர் மீது வந்து அதிக பற்றோடு இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து தெரியாது. கொஞ்சம் ஸ்டேஜுகள் தாண்டும் போது அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு பாடங்கள் மூலமாக முருகரோட அவங்களோட வாழ்க்கை கஷ்டம் பாடங்கள் மீன்ஸ் வாழ்க்கை கஷ்டத்தின் மூலமாக வந்து முருகரோட பக்தராக வந்து இவங்க வந்து மாறியிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் வந்து நம்ம முருகர் வந்து எப்படி தமிழ் கடவுளோ அதே மாதிரி இவங்களும் வந்து தமிழ் மீது அதிக பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களும் வந்து இந்த ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப மென்மையான குணத்தோடு இருப்பாங்க. யாரையும் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி குணாதிசயங்கள் படைத்தவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களும் வந்து தீவிர முருகர் பக்தராக வந்து இருப்பாங்க. நீங்களும் வந்து நான் சொல்ல போகிற இந்த 4 ராசியில் உங்களுக்கு எந்த ராசின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த 4 ராசியில் எந்த ராசின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி. இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வந்து இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த தெய்வீக நாட்டம், இந்த ஆன்மீகம், அப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு போகிறது, இந்த சாமி கும்பிட்றது, இதிலெல்லாம் வந்து ரொம்பவும் அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து கோபங்கள் வரும். ஆனால் வந்து இவங்க வந்து யாருக்கும் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து எல்லாமே ஓப்பனாக தான் பேசுவாங்க. இவங்க வந்து எதையும் மறைச்சி பேசக்கூடிய ஒரு குணம் வந்து கிடையாது. இவங்க வந்து என்னதான் நல்லது செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் தான் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து கிடைக்கும்.
ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு விதமாக வந்து அடுத்த ஆட்கள் மனதில் வந்து சித்தரிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கடகராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் கிடைக்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து முருகர் வந்து கொண்டு வருவார். நீங்கள் கடக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும். உங்களுக்கு வந்து இஷ்ட கடவுள் வந்து முருகராக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்பவும் ஒரு ஒரு நல்ல நிலைமையில வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி அடி வாங்கி மிதி வாங்கி தான் நம்ம வந்து கடைசியாக முருகர் காலடியிலேயே போய் விழுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து கோபம்தான் வரும். இவங்க வந்து ஏன்னா வந்து அவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி அவங்க கூட இருக்கிறவங்களையும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்குமா? நடக்காது. நம்ம தான் நேர்மையாக இருக்குமே தவிர நம்ம சுற்றி இருக்கிற யாருமே நேர்மையாக இருக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லார்ட்டையும் முதுகில் குத்து வாங்குறதுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு அது நடக்குமா? நடக்காது. நம்ம தான் நேர்மையாக இருக்குமே தவிர நம்ம சுற்றி இருக்கிற யாருமே நேர்மையாக இருக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லார்ட்டையும் முதுகில் குத்து வாங்குறதுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கும் வந்து அதிகமாக கோபம் வர்றதுனால இவங்களை சுற்றி யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணால் இவங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. அதனால வந்து இன்னொரு தனிமை விரும்பினே வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லலாம். இவங்களா விரும்புகிறாங்களோ இல்லையோ அந்த காலகட்டமும் அந்த சூழ்நிலையும் இவங்களை கொண்டு தனிமையிலேயே ஆக்கிரும். ஏன்னா வந்து இவங்களோட குணாதிசயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க வந்து 100ல் 3/4 பேர் முருக பக்தராக தான் இருப்பாங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள். நீங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன ஓரத்துலையாவது உங்கள் மனசில் வந்து முருகருக்கு இன்னும் ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க. சில பேர்லாம் பைத்தியமாக இருப்பாங்க முருகன் மேலே. அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ வந்து இவங்களுக்கும் இவங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த கோபத்தை குறைச்சாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நிலைமையை வந்து அடையலாம். 4வதாக பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க வந்து ரொம்ப அமைதியான டைப், ரொம்ப காம் டைப்னு சொல்லலாம். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து யாராச்சும் எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா இவங்க வாயிலேருந்து வர வார்த்தை முருகப்பெருமானை போய் பாருங்கங்க, அவங்க கஷ்டம்லாம் தீந்துருங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கிலேயே தான் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க. அவங்களும் வந்து முருகர் பக்தராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுமே பிறப்பாலேயே வந்து முருகரோட அந்த அம்சங்களும் குணாதிசயங்களும் இருந்து பிறந்தவங்க. ஸோ வந்து நீங்களும் எந்த ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் உதவுற குணமும் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து உதவுற குணம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு வந்து தனக்கு போக தான் தானமும் தர்மம், உங்களுக்கு போக மற்றவங்களுக்கு உதவுங்க. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து டாப்பில் வருவீங்க. நீங்கள் எல்லாருமே என்னென்ன ராசி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அரோகரா மட்டும் சொல்லிடுங்க. இந்த வீடியோவோட பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் பயனுள்ள தகவல்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவின் பதிவை